بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض، فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا؟ قال ما مكني فيه ربي خير، فاعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما. آتوني زبر الحديد حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا، فما استطاعوا أن يظهروه وما استطاعوا له نقبا. قال هذا رحمة من ربي، فإذا جاء وعد ربي جعله دكا، وكان وعد ربي حقا. போதுங்க. சூரா கஹ்ஃபுடைய 94வது ஆயத்திலிருந்து. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض، فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا؟ قال ما مكني فيه ربي خير، فأعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما. قال آتوني زبر الحديد
حتى إذا ساوى بين الصدفين قال انفخوا حتى إذا جعله نارا قال آتوني أفرغ عليه قطرا فما استطاعوا أن يظهروه وما استطاعوا له نقبا. சூரா கஹஃபுடைய 94வது ஆயத்திலிருந்து இன்றைய தஃப்சீருடைய வகுப்பும் ஆரம்பமாகுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸுல்கர்னைன் என்ற ஆளுமை, ஸுல்கர்னைன் என்ற அந்த தலைவரை பற்றி அல்லாஹ் இந்த வசனங்களில் கூறி காட்டுகின்றார். அந்த தலைவர்களுடைய இந்த துல்கர்னைன் இந்த உலகத்துக்கு பெரும் ஒரு ஃபித்னாவை தடுத்த தலைவர். இந்த உலகத்துக்கு வர இருந்த யஜூஜ் மஜூஜுடைய ஃபித்னாவை தடுத்த தலைவர் துல்கர்னைன் தான். எப்படி குர்ஆன் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், இதே போன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 4 பேரும் உலகத்தில் ஆட்சி அமைத்து தலைமத்துவம் செய்தவர்கள். உலகத்தை ஆட்சி செய்தவர்களில் ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமும் இடம்பெறுகிறார்கள். நபிமார்களாக இருந்து அரசர்களாக இருந்தவர்களில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமும் இடம்பெறுகிறார்கள். நபிமார்களாக இருந்து அமைச்சராக இருந்தவர்களில் ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடம்பெறுகிறார்கள். இதில் முக்கியமாக ஸுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமிடமும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடமும் காணப்பட்ட தலைமத்துவ பண்புகள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே இவ்வளோ தெளிவாக ஸுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய பிரயாணம் ஆட்சி செய்ததை சொல்கிறான் என்றால், அவர்களிடம் காணப்பட்ட 20 வகையான தலைமத்துவ பண்புகள் இருந்தது. உலமாக்கள் அந்த 20ஐயும் சுருக்கி இருக்கிறார். ஒரு தலைவரிடம் காணப்பட வேண்டிய 20 வகையான தலைமத்துவ அம்சங்கள். அவரைத்தான் நாங்கள் தலைவராக கருதலாம். மடத்தனமானவர்களை எல்லாம் தலைவர்களாக ஒரு நாளும் நாங்கள் எடுத்துவிடக் கூடாது. எவ்வாறு ஸுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமிடம் 20 வகையான தலைமத்துவ அம்சங்கள் இருந்ததோ, அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடமும் தலைமத்துவ அம்சங்கள் 20 இருந்தது. இந்த 20 அம்சங்களை பார்த்து விட்டு நாம் யஜூஜ் மஜூஜின் பக்கம் செல்வோம். ஸுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளோ உலகத்தில் பிரபல்யம் வாய்ந்த ஒரு தலைவராக மாறுவதற்கு அவரிடம் காணப்பட்ட முதலாவது அம்சம் தக்வல்லாஹ், அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம்தான் அவரிடம் காணப்பட்ட முதலாவது அம்சம். அல்லாஹ் சொல்றான், முழுதையும் நாம் கொடுத்திருந்தோம், அதில் முக்கியமானது தக்வா. இரண்டாவது அம்சமாக ஹஸரத் ஸுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமிடம் காணப்பட்ட 2வது அம்சம்தான் அல் ஆதில், நீதம். ஒரு தலைவரிடம் இருக்க வேண்டிய 2வது அம்சம் நீதம்.
ஏனென்றால் ஹஸரத் துல்கர்னைன் அந்த சமூகத்துடைய எந்த பணத்தையும் சூறையாடவில்லை, நீதியாக நடந்து கொண்டார்கள். மூன்றாவது அவர்களிடம் காணப்பட்ட மிக முக்கியமான அம்சம்தான் அத்தவாது, பணிவு. ஒரு தலைவரிடம் வர வேண்டிய மிக முக்கியமான மூன்றாவது அம்சம் என்ன? பணிவு. பணிய வேண்டும். பெருமைக்காரன் தலைவராக இருக்க முடியாது. அமானிதம், நீதம் இல்லாதவன் தலைவனாக இருக்க முடியாது. அப்ப எதிரானவைகள் தலைமத்துவ பண்புக்கு சரி வராது. நான்காவது அல் அஹ்து பில் அஸ்பாப், அந்த காலத்தில் உள்ள அஸ்பாபுகளை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். தலைவர் என்பவர் ஒரு காட்டில் வாழக்கூடியவர் அல்ல. அந்தந்த காலங்களில் இருக்கக்கூடிய ஃபித்னாக்களுக்கு முகம் கொடுத்து அஸ்பாபுகளை பயன்படுத்தி அல்லாஹும் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர் தான் தலைவர். ஐந்தாவது அத்தஹ்ஃபீஸ், துல்கர்னைனிடம் காணப்பட்ட ஐந்தாவது தலைமத்துவ பண்பு என்றால் என்னவென்றால், மக்களோடு கலந்து பேசி அவர்களுடைய குறைகளை அறியக்கூடிய பழக்கம் இருந்தது. 3 இடங்களிலும் பிரயாணம் செய்து அந்தந்த ஊர்களில் வாழ்ந்த மக்களோடு கதைத்தார். அவங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுத்தாரு. தலைவருடைய தலைமத்துவ பண்பு. ஆறாவது அல் முபாதரா, அதாவது ஒவ்வொரு சமூகத்தில் வரக்கூடிய சிக்கல்களுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவராக தலைவர் இருக்க வேண்டும். இந்த யஜூஜ் மஜூஜுடைய ஃபித்னாவுக்கு என்ன தீர்வு? உலக முடிவு வரை தீர்வை வைத்தார். உலகம் அழிக்கப்படும் வரையுள்ள தீர்வை என்ன செய்தார்? வைத்தார். 2 மலைகளுக்கு இடையில் ரதுமை கட்டினார், தடையை கட்டினார். அந்த தடையை இதுவரைக்கும் யாராலும் உடைக்க முடியாத அளவுக்கு தடையை உருவாக்கினார். துல்கர்னைன் செய்த சேவை இது. ஏழாவது, இருந்த குடிமக்களுக்கு அதிகமான விடயங்களை கற்றுக் கொடுப்பார் தலைவர். தாலிமாத். இந்த சம்பவத்தை நீங்க பாப்பீங்க. ஃபாயினூனி, எனக்கு உதவி செய்யுங்க என்றார். ஆதூனி, இரும்ப கொண்டு வாங்க என்றார். மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார் ஒரு தலைவர். எட்டாவது தலைமத்துவ பண்புதான் துல்கர்னைனுடைய, அதாவது இஸ்திக்லாலுல் இம்கானியாத், எந்த அளவு முடியுமோ அந்த அளவு தன்னுடைய அவ்வளோ சக்தியையும் பயன்படுத்தி முடியுமானதை செய்தது. இது தலைவருடைய மிக உச்சகட்ட பண்பு. இது இந்த இடத்துல எங்களுக்கு தெரியும். திட்டமிட்டார். 3 பிரயாணம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டார். கிழக்கு மேற்கு இடையில் பிரயாணம் செய்தார். திட்டமிட்ட மாத்திரமல்ல, முடிவு ஒன்றை எடுத்தார். இதுதான் முடிவு. இது தலைவருடைய பண்பு. இது எட்டாவது. ஒன்பதாவது அல் குதுவா பில் முஷாஹதா, கண்ணால பார்த்து, கண்ணுக்கு முன்னால உள்ள பார்த்துதான் முடிவெடுத்தார். அவர் சொன்னது, இவர் சொன்னது, அவர் கதைச்சு. தலைவர் என்பவர் தனது கண்ணால் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் ஒன்றை. மற்றவர்கள் சொல்லுவதெல்லாம் காதில் போட்டால் அவன் தலைவன் அல்ல, அவன் பாவி. உங்களுடைய கண்ணால், துல்கர்னைன் 3 இடத்துக்கும் பிரயாணம் செய்து கண்ணால் பார்த்தாரா இல்லையா? ஒரு தலைவர் என்பவர் கோல் கேட்பவர் அல்ல. மக்களுடைய கோல்களை, மக்களுடைய பேச்சுகளை அவரை நம்பி இவரை நம்பி பேசினால் அவர் தலைமத்துவ பண்புக்கு தகுதியற்றவர். துல்கர்னைன் போய் கண் முன்னால் முஷாஹதா, ஃபாயினூனி, எனக்கு உதவி செய்யுங்க, நான் முன்னுக்கு இறங்குறேன் என்றார். துல்கர்னைனுடைய இது 9வது தலைமத்துவ பண்பு. 10வது தலைமத்துவ பண்பு, ஒரு செயலை செய்துவிட்டு அதை கண்காணிப்பது. ஒன்றை செய்து கொடுத்துட்டு அதை கண்காணிக்கும். தலைவர் என்பவர்
கட்டளை இடுபவர் அல்ல. வெறும் கட்டளை இட்டு விட்டு தொழுங்க, நோம்பு பிடிங்க, ஹஜ்ஜி செய்யுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போட்டுட்டு அவங்க தூங்க இல்லை. துல்கர்னைன் கட்டளையிட்டார், செய்தார், செய்த வேலைகளை பின்தொடர்ந்தார். என்ன சொன்னார் தெரியுமா? ஃபமஸ்தாஉ அய்யظஹரூஹு வமஸ்ததாஉ லஹு நக்பா. நான் கட்டியிருக்கிறேனே இந்த யஜூஜ் மஜூஜ் வர முடியாமல் இந்த தடை, இதை யாராலும் ஓட்ட போடவும் முடியாது, இதற்கு மேலால் ஏறி வரவும் முடியாது. ஒரு செய்த வேலையை பின்தொடர்ந்தார். 10வது 11வது தலைவரிடம் இருக்க வேண்டிய ஆகப்பெரிய அம்சம்தான் இல்ம், அறிவு. தற்காலத்தில் வாழக்கூடிய தலைவரிடம் குர்ஆனுடைய இல்ம் இருக்க வேண்டும். குர்ஆனுடைய இல்ம் என்றால் ஓதுவது மாத்திரம் அல்ல, இன்ன சூரா என்ன சொல்கிறது அரபு படித்திருக்க வேண்டும். ஆங்கிலம் அல்ல, உருது அல்ல, தமிழ் அல்ல. ஆங்கிலம் அரபிலிருந்து 3வது மொழிக்கு வந்ததுதான் ஆங்கிலம். குர்ஆனை ஆங்கிலத்திலே, குர்ஆனை தமிழிலே, குர்ஆனை உருதுவிலே, இதுவல்ல. நேரடியான அரபை படித்து குர்ஆனை விளங்கி அமல் செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். 12வது தலைமத்துவ பண்புதான் அமானத், அமானிதம். அமானிதம் இருந்தது துல்கர்னைனிடம். துல்கர்னைன் சொன்ன வார்த்தை என்ன? قال هذا رحمة من ربي. வரலாற்று சாதனை மிக்க அந்த 2 மலைகளுக்கு மத்தியில் கட்டிவிட்டு அமானிதம் பண்ணாது. 3வது இஃபத், பேணுதல் இருக்க வேண்டும் தலைவரிடம். ஒரு தலைவரிடம் காணப்படக்கூடிய அம்சம் இஃபத். போனார். 13வது 14வது தலைமத்துவ பழக்கம்தான் அத்தர்கீபு வத்தர்ஹீப். நன்மையை கொண்டு ஆசை காட்ட வேண்டும், சுவர்க்கத்தை ஆசை காட்ட வேண்டும், நரகத்தை கொண்டு பயத்தாட்ட வேண்டும். தலைவர் என்பவர் வெறும் உலகத்தை பற்றி மாத்திரம் பேசக்கூடியவர் அல்ல. இன்று முஸ்லிம் சமூகம் அரசியல் தலைவர்களை வைத்திருக்கிறார்கள். அந்த அரசியல் தலைவர்களுக்கு தெரிந்தது துனியா மாத்திரம்தான். துனியாவை மாத்திரம் பேசக்கூடியவர்கள் நமது தலைவர்கள் அல்ல. துனியாவையும் ஆஹ்ராவையும், உலகத்தையும் விளங்கப்படுத்த வேண்டும், ஆஹ்ரத்தையும் தெளிவுபடுத்த வேண்டும். இதில் மக்களுக்கு சுவர்க்கத்துடைய ஆசையை காட்ட வேண்டும், நரகத்துடைய பயங்கரத்தை காட்ட வேண்டும். இவர்கள்தான் தலைவர்கள். துல்கர்னைன் சாலிஹான அமல் செய்தால் சுவர்க்கம் கிடைக்கும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தால் நரகம் கிடைக்கும் என்று எச்சரிக்கை செய்தார். இது 14வது சிறப்பம்சம். 15வது சிறப்பம்சம் மக்களோடு பழகுதல். மக்களோடு மக்களாக பழகக்கூடியவர் தான் தலைவர். மக்களை விட்டு ஓரமாகி இருட்டறையில் இருப்பவர் தலைவர் அல்ல. மக்களோடு மக்களாக, மக்களுக்கு பயந்து 30 வாகனத்துல வாரது, 40 வாகனத்துல வாரது, 500 வாகனத்துல வரக்கூடியவர் தலைவர் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமத்துவ பண்புகளில் நபி அவர்கள் நடந்து போகும் பொழுது பின்னால் செருப்பை கூட மிரிப்பார்கள். துல்கர்னைன் மக்களோடு மக்களாக இருந்தார், அவர்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கொடுத்தார். 15வது 16வது திட்டமிடுதல், தஹ்தீத். ஒரு தலைவர் என்பவர் திட்டமிட வேண்டும். அனைத்தை குடிமக்களுக்கும் தான், சொந்த வாழ்க்கையும் தான், எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடியவராக ஒரு தலைவர் இருக்க வேண்டும். நீங்க பாப்பீங்க, ஃபாஈனூனி, ஆதூனி, இன்ஃபுஹு, உஃப்ரிக, எல்லா இடத்தையும் நான் இதை செய்றேன், அதை செய்றேன், அதை கொண்டு வாங்க, இதை கொண்டு வாங்க, திட்டமிட்டார். 17வது அல் அமலுல் ஜமாஇ. ஒரு தலைவர் என்பவர் கூட்டான முயற்சியில் இறங்கும், தனியே செய்யறது அல்ல. உலகத்துடைய எதையும் தான் கூட்டு முயற்சி.
என்ற பெயர், என்ற மனைவியுடைய பெயர் எங்களுக்கு தெரியும். ஒரு பள்ளி வாசலை கட்டிட்டு மனைவியோட பேரை வைக்கிறது, ஒரு மதரசாவை கட்டிட்டு உம்மாட பேரை வைக்கிறது, ஒன்றை உருவாக்கிட்டு கூட்டு முயற்சியாக அல் அமலுல் ஜமா, எல்லாரையும் எனக்கு போறோம் என்ற மகன், என்ற மகனு போற என்ற பேரன், இது அல்ல. ஒரு தலைமத்துவம் என்பது வாப்பாவுக்கு பிறகு மகனுக்கு வரக்கூடிய வாரிசு அல்ல. இது தலைமத்துவம், இது கூட்டு செயலாக இருக்க வேண்டும். இரும்பையும் செம்பையும் பயன்படுத்தி ஒரு கூட்டு முயற்சி செய்தாரா இல்லையா துல்கர்னை? இது 17வது. 18வது, உறுதியான முடிவெடுக்க தெரிந்தவராக இருக்க வேண்டும். தடமாறக்கூடாது முடிவின் பொழுது. தலைவர் என்பவர் முடிவின் பொழுது என்ன செய்யக்கூடாது? தடமாற. இத்திஹாதுல் கரார், துல்கர்னைன் எடுத்த முடிவு, யஜூஜுடைய பிரச்சனை இருக்குது என்று சொன்ன பொழுது என்ன முடிவெடுத்தார்? யோசிப்போம், பின்னால் யோசிப்போம். அல்லது இதுக்கு இதுவாக இருக்குமோ? இல்லை, ஒரு முடிவெடுத்தார். என்ன? இந்த 2 மலைகளுக்கு இடையில் நான் ஒரு தடையை கட்ட வேண்டும், நான் கட்டுகிறேன், நீங்க கொண்டு வாங்க. ஒரு முடிவெடுத்துட்டார். ஒரு சரியான தலைவரிடம் உள்ள அம்சம் 18வது அம்சம்தான் முடிவெடுக்கும் திறன். 19வது அம்சம் இந்த, அதாவது அஸ்ஸகத்து ஃபில் ஆஹரீன், இந்த அதாவது 2 மலைகளுக்கு இடையில் கட்டிய விடயத்தில் ஏனையோர்களை நம்ப வைத்தார். இவர், இந்த தலைவர் சரியாக எங்களுக்கு சேவை செய்வார் என்ற நம்பிக்கை மக்களிடம் வரணும். அப்பதான் செய்தி காட்டினாரா இல்லை? ஏன் குர்ஆன் இவருடைய சம்பவத்தை சொல்லும்? 20வது இத்தகானுல் அமல், எதை செய்தாலும் சரியாக செய்வார். ஒரு தலைவர் என்பவர் என்ன? எதை செய்தாலும் சோம்பேறித்தனமாக குறையாக செய்ய மாட்டார். உலமாக்கள் இந்த துல்கர்னைனுடைய சம்பவத்தை வைத்து ஒரு தலைவரிடம் வர வேண்டிய 20 சிறப்பம்சங்களை சொல்லியிருக்கிறாங்க. எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடமும் 20 சிறப்பம்சங்கள் இருந்தது. இல்லாவிட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரை ஆள முடியாது. மிஸ்ருக்கு வந்தது 3 நபிமார்கள் தான். ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம். மிஸ்ருக்கு வந்த நபிமார்கள். அதில் முதல் வந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மிஸ்ரை செய்தவர் அவர்தான். இன்று வரலாறுகளை இன்றைக்கு நேத்து அவர் செய்தார் இவர் செய்தார் என்று தேடுகிறோம். ஆனால் இந்த தலைமத்துவ பண்புள்ள நபிமார்கள், இந்த இறைநேசர்கள் எல்லாம் அந்தந்த நாடுகளை செய்து வைத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடமும் இதே போன்று 20 தலைமத்துவ பண்புகள் இருந்தது. ஒன்று தக்வா, அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது. 2வது வஃபா, ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்தது என்ன? வஃபா இருந்தது. வஃபாண்டா என்ன? அவங்களுடைய உள்ளம் ஷஹாமா, வஃபா இருந்தது. எதற்கும் நல்ல முறையில் நடக்கக்கூடிய பழக்கம். 3வது யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் காணப்பட்டது இல்ம், அறிவு இருந்தது. கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிவு, இல்ம் இருந்தது. 4வது யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த தலைமத்துவ பழக்கம் கித்மானு சிர், இரகசியங்களை மறைக்கக்கூடிய பழக்கம். இரகசியங்களை ஒரு நாளும் வெளியிடக்கூடாது. தலைவர்கள் இரகசியங்களை வெளியிட மாட்டாங்க. தலைமத்துவ பண்புகள் இருக்குது. மனைவியிடம் கூட ரகசியம் சொல்ல மாட்டாங்க. எத்தனையோ தலைமத்துவத்துக்கு தகுதி இல்லாத தலைவர்கள் இரகசியங்களை மனைவிமார்களிடம் சொல்லி அந்த நாடு நாசமடைந்திருக்கு. மனைவியிடம் கூட இரகசியம் சொல்ல மாட்டாங்க தலைவர்கள். 5வது ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்தது, அதாவது முதன்மைப்படுத்த வேண்டியவைகளை முதன்மைப்படுத்துவார்கள். எதை முதல் செய்யணும் இருக்குது. 2வது உள்ளத்த உதாரணமா இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். சுன்னத்துகளுக்கு முதலிடம், ஃபர்லுக்கு பின்னால. சுபஹ் தொழுகிறது இல்ல, லுஹா தொழுகைக்கு முக்கியத்துவம். ஏன் லுஹா தொழுதா வியாபாரத்துல பரக்கத் கிடைக்குமே. சுபஹ் ஃபர்லுக்கு முக்கியத்துவம் இல்லை. உதாரணமா ஹராமுக்கு முக்கியத்துவம் இல்லை, மக்ரூஹுக்கு முக்கியத்துவம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமத்துவ பண்பிலே 5வது
எதை முதன்மைப்படுத்தணுமோ அதை முதன்மைப்படுத்தினார்கள். சொல்லுவாங்களே, ஒரு ஹசரத் பயான் பண்ணாராம் தலப்பாவுடைய சிறப்பை பத்தி. தலப்பா கட்டுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முறை. பயான கேட்டதொரு ஒருத்தர்னு செஞ்சாராம். கட்டியிருந்த சாரணை கலத்தி தலப்பா கட்டினார். தலப்பா சுன்னத்து, அவுரத்தை மறைக்கிறது என்ன ஃபர்த். ஃபர்த மிஸ் பண்ணி தலப்பா கட்டுறதா? இன்றைக்கு அதான் நிலைமை சமூகத்துடைய. எதெல்லாம் செய்ய முற்படுறோமோ இல்மு இல்லாதால எங்களோட அமலை நாசமாக்குறோம். அறிவில்ல நாசமாக்குறோம். நாங்க நினைச்சிட்டோம் நாங்க அறிவாளிகள், எங்கள்கிட்ட அறிவு இருக்குது, அதை செய்தா இது ஒன்றுமே நடக்காது. நாங்க நினைக்கிற ஒன்றுமே நடக்காது. நீங்க உங்களோட நினைப்பு அது உங்களுடைய மனோ இச்சை அது. இல்ம படிங்க, குர்ஆன படிங்க, சூரா கஹ்ஃப படிங்க, குர்ஆன படிங்க. முதல் அறிவு அதுதான். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த 5வது தலைமத்துவ பழக்கம் என்ன? எதை முதன்மைப்படுத்தணுமோ அதை முதன்மைப்படுத்துவாங்க. இது எல்லா விடயத்திலையும் காணப்படும். 6வது யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த தலைமத்துவ பழக்கம், மக்களை சொர்க்கத்தின் பால் ஆசையூட்டினாங்க, நரகத்தின் பால் எச்சரித்தாங்க. இதுவும் தலைவரிடம் இருக்க வேண்டிய 6வது அம்சம். 7வது அம்சம் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த தலைமத்துவ பழக்கம் சபர், பொறுமை இருந்து. பொறுமை தலைவருடைய ஆக முக்கியமான பழக்கம். 8வது அல் ஆஃபு, மன்னிக்கிற பழக்கம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு மன்னிச்சாங்கன்னு எங்களுக்கு தெரியும். தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தாங்க. மன்னிக்க கூடிய பழக்கம் தலைமத்துவ பழக்கம் 8வது. 9வது அல் கரம் வல் இஹ்சான், மக்களுக்கு கொடையும் நல்லது செய்யற தலைவருடைய பழக்கம். கொடுக்காதவன் ஒரு நாளும் தலைவராகும். கஞ்சன் தலைவராக இயலாது. கஞ்சர்கள் வரலாற்றுல தலைவரான ஒரு சரித்திரத்தை காட்டுங்க. இன்னைக்கு கஞ்சன் எல்லாம் தலைவர் ஆயிட்டா. மற்றவண்ட காசை சூறையாடி தன்னுடைய இடத்துல வைத்துக் கொண்டவன் எல்லாம் தலைவர் ஆயிட்டான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய 9வது சிறப்பம்சம் கொடுக்கிறது, கரம், இஹ்சான். 10வது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உணர்வுகளை மதிப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் இருந்த 10வது தலைமத்துவ பண்பு உணர்வுகளை மதிக்கிறது. தந்த தம்பி புன்யாமீனுடைய விடயத்துல தம்பியுடைய உணர்வு எவ்வாறு இருக்கும் என்றதை உணர்ந்து கொண்டார். இந்த குர்ஆனினூடாக தலைவர்கள் உருவாக்கப்படும். குர்ஆனினூடாக தலைவர்கள் உருவாக்கப்பட்டால் அந்த ஊர் செழிப்பாக இருக்கு. பாருங்க, அந்த ஊர்களை போய் பிரயாணம் செய். இது தலைமத்துவம் உருவாக்கப்பட்டிருக்கு. வேறொரு மொடல் வாப்பாக்கு போற மகன் என்ற மகன் தான் நினைக்க போற தலைவரா இருக்கணும். பள்ளிவாசலுக்கு, மதரசாக்கு, ஊருக்கு, நாட்டுக்கு என்றால் யசீத போலதான் வருவான் தலைவர். அப்துல் மலிக் பின் மர்வான போலதான் தலைவர் வருவார். உமர் பின் அப்துல் அசீஸ கொலை செய்வதற்காக நெஞ்சி கொடுத்தது போலதான் தலைவர் வருவார். இப்னு அல்கமிய போலதான் தலைவர்கள் வருவாங்க. வரலாறுகள் கற்றுத்தருது பாடம் எங்களுக்கு. இன்று நாங்க யார தலைவர்கள் என்று கூப்பிடுறோமோ அந்த தலைவர்களிடம் இந்த 40 அம்சங்கள் இருக்குதா என்று பாருங்க. இல்லைன்னா அவர் தலைமத்துவத்துக்கு தகுதியற்றவர். அதை நீங்க பேச தேவையில்லை. இந்த 40ஐயும் சொன்னா சரி, விளங்கப்படுத்தின விளங்கப்படுத்த யாரும் இல்லையே. ஒரு தலைவரிடத்துல நீங்க எதிர்காலத்துல தலைவராக வாரதாக இருந்தா இந்த 40 அம்சத்தை கடைபிடிங்கன்னு சொல்லி கொடுக்கிறது யார்? அதானே பிரச்சனை. இப்ப சொல்லி கொடுத்து அடுத்து நடப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிரயாணம் பண்ணுவாங்க. நான் எதிர்காலத்துல ஒரு தலைவராக வரணும் என்றுதான் பிள்ளைகளை வளர்க்கும். ஆரம்ப காலங்கள்ல மதரசாக்கள்ல பிள்ளைகளை வளர்த்தது என்ன தெரியுமா? எதிர்காலத்துல நீங்க ஊருக்கு தலைவராக மாறணும், அதுக்கு ஏற்ற மாதிரி பிரயாணம் செய்யும். பிற்காலத்துலதான் 1924ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் மதரசாக்கள் அப்படியே விழுத்தாட்டப்பட்டது. 2ஆம் 3ஆம் தர
கல்வியாக கணிக்கப்பட்டது 1920 ஆண்டுக்கு முன்னால். மதரசாக்களுடைய நிலைமைகள் எடுத்து பாருங்க. அங்கிருந்து வெளியானவர்கள் தான் நாடுகளின் தலைவர்களாகவும் சமூகத்தின் தலைவர்களாகவும் மாற்றப்பட்டார். தலைமத்துவ பண்புகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. ஒவ்வொரு ஊரையும் உலமாக்கள் வழிநடாத்தினார்கள். ஏன்? இந்த துல்கர்னைனிடம் காணப்பட்ட 20 தலைமத்துவ பண்பு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் காணப்பட்ட 20 தலைமத்துவ பண்புகள் எல்லாம் ஒரு இடத்திலே வைத்து அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் காணப்பட்ட அடுத்த 10வது தான் உணர்வுகளை மதிக்கிறது. சகோதர உணர்வு, பெண்களின் உணர்வு வித்தியாசம். ஒரு பெண்ணுடைய உணர்வு வித்தியாசமானது, ஒரு பிள்ளையுடைய உணர்வு வித்தியாசமானது. உணர்வுகளை மதிக்க புன்யாமீனுடைய உணர்வை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உணர்ந்தார்கள். 10வது. 11வது தான் ஒரு தலைமத்துவத்தில் இருக்க வேண்டிய பழக்கம், ஒரு விடயத்தை அழகான முறையில் தெளிவுபடுத்தக்கூடிய பழக்கம். ஹஸ்னுல் பயான். ஒரு விடயத்தை அழகாக தெளிவுபடுத்தோம். சண்டை பிடிக்க போறது இல்லை. எவன் மைக் எடுத்து ஊரை 2ஆ பிரிப்பானோ சண்டைக்காரன். பள்ளிவாசல் போர்டு மீட்டிங் நடக்குது, நடக்கக்கூட சண்டையை உண்டாக்கிடுவான். இவன் தகுதியற்றவன், சண்டை பிடிக்கிறதுக்குண்டே வருவான். எதுல சண்டை வருமோ அதை பேசுவான். இவன் தகுதியற்றவன். எதை பேசினா ஒரு விடயத்தை அழகான முறையில முன்வைக்கிற பழக்கம் இருக்கும். யாரிடம்? தலைவரிடம். ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமத்துவ பண்புல என்ன செஞ்சாங்க? சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. சகோதரர்கள்ட்ட சொன்ன, நீங்க தானே என்ன கிணத்துல போட்டேன்னு என்னோட பிரச்சனை வருமா இல்லையா? அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஷைத்தான் உங்களை வழி கெடுத்துட்டான்னு. அவ்வளவுதான். என்ன அழகான முறை இது. 2வது, ஹஸ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாளும் அவர்களிடத்துல கிணத்துல போடப்பட்ட கதை ஒரு நாளும் கதைக்க போட்டவங்க முன்னுக்கு இருக்கிறாங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையை ஜெயிலுக்கு ஆக்கி கொண்டார். ஒரு பெண்ணுடைய பிரச்சனையை கொண்டது முன் வச்சாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம். என்ன செஞ்சாங்க? ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய. பார்த்தாங்க, பெண்ணுடைய விடயம் வந்தா சண்டை பிடிக்க போய்த்திடப்படாது. ஒரு நாள் இந்த மானத்தை போக்கிடுவாங்க. உலகத்துல 2 விடயத்தை வச்சுதான் மனிதனுடைய மானத்தை போக்குற. ஒன்று பெண், 2வது பொன். காசும் பெண்ணும் தான். இந்த 2 விடயத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தலைவர் எங்களுக்கு வழிகாட்டி. உங்களை ஒரு பெண்ணை வச்சு பேச வந்தா நீங்க பணிஞ்சு போயிடும். இது தலைமத்துவ பழக்கம். இது ஏன்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரிவாயத்தின்படி 13 ஆண்டுகள் ஒரு பெண்ணுக்காக ஜெயிலில் இருந்தார். நீங்க இல்லைன்றாலும் சமூகம் உங்களை உறுதிப்படுத்தும். பெண் என்பவள் அப்படித்தான். 2வது காசு விடயம். இந்த காசு விடயத்துல மிக கவனமாக இருக்கணும். அந்த இடத்துல குற்றம் சாட்டப்பட்டால் நீங்கள் அந்த இடத்துல பணிஞ்சு போயிடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமத்துவ பண்புல கற்றுத்தரக்கூடிய பாடம். இந்த 2லையும் சண்டை பிடிக்க போயிடக்கூடாது ஒரு நாள். அடுத்தது 12வது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமத்துவ பழக்கம் என்ன? மக்களோட போய் அவர்களுடைய பிரச்சனைகளை கலந்து பேசுற பழக்கம். இவ்வளோ நபியாக இருந்தும் ஜெயில போய் ஜெயிலுக்குள்ள இருந்தவங்கள பேசிட்டு இருப்பாங்க. பேசி அவங்களோட கனவுகளை எடுத்து கனவுக்கு விளக்கம் சொல்லி கொடுப்பாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தலைமத்துவ பண்பு இது. 12வது. 13வது நீதம் உள்ளவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதில் நீதம் இருக்கும். 14வது தஹ்தீத், திட்டமிடக்கூடிய ஒரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். திட்டமிடாட்டி மிஸ்ர ஆட்சி செய்ய முடியாது. எப்படி கடைசியில புன்யாமீன் எடுத்தார், தம்பி எடுத்தார். எப்படி கடைசியில வாப்பாவை எடுத்தார், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத் எடுத்தார் மிஸ்ருக்கு. திட்டமிட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எந்த விடயத்தையும் திட்டமிடக்கூடியவன் தான் தலைவன். 15வது இஸ்திக்லாலுல் இம்கானியாத். என்னென்ன விடயங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியுமோ ஹலாலாக பயன்படுத்துவார் தலைவர்.
எதெல்லாம் பயன்படுத்தி சாதிக்கேலுமோ, ஹராம் இல்லையோ, அனைத்தையும் பயன்படுத்தக்கூடியவர் தான் யார்? தலைவர். என்னென்ன விடயத்தை பயன்படுத்த அந்த காலத்து விவசாயத்தை பயன்படுத்தினார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சாமான்கள் ஸ்டாக் பண்ணினார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஊருடைய வளர்ச்சியை பார்த்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மார்க்கத்தை பார்த்தார் யூசுப் அலை. இன்றைக்கு மிஸ்ர் இவ்வளவு பெரிய நைல் நதியுடைய ஆகப்பெரிய ஆறு மிஸ்ர்ல சுத்துதெண்டா, இவ்வளவு பெரிய விவசாய நிலம் மிஸ்ர்ல இருக்குதெண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற தலைவர்கள் விட்டு அத்திவாரம். அடுத்தது 16வது யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் காணப்பட்ட தலைமத்துவ பண்பு அஸ்ஸபாத்து அலல் மப்தா. ஆரம்பத்திலிருந்து உறுதி. ஆரம்பத்தை மறக்கிறது இல்லை. நான் நபியுடைய மகன், நான் நபியுடைய பேரப்பிள்ளை. ஆரம்பத்திலிருந்து உறுதியாக இருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 18வது அல் முபாதரா, அவங்களோடு சேர்ந்து வேலை செய்வார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். தனியாக இல்ல, ரூமுக்கா இருக்கல யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 19வது அவரிடம் காணப்பட்டது அமானிதம், அமானத். மக்கள் குறை சொன்னாங்க, ஆனா அவர்கிட்ட அமானிதம் இருந்து. மக்கள் சொன்னாங்க இவர் ஜுலைஹாக்கு பின்னுக்கு போயிட்டார், ஜுலைஹா இவரை கைப்பற்றி எடுத்துட்டாங்க, எந்த வீட்டுல இருந்தாரோ அந்த வீட்டுடைய பெண்ணை இவர் எடுத்துட்டார் என்றெல்லாம் மக்கள் சொன்னாங்க. ஆனா அவங்களோட உள்ளத்துல அவங்க அமானிதம் உடையவங்க, அவங்க விளங்கப்படுத்தல. ஒரு காலத்துல சமூகத்தில் விளங்கியது யார் அமானிதம் உடையவர் என்று. 20வது தான் அல் புஅது அனில் ஃபவாஹிஷ். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனைத்து கெட்ட பழக்கங்களிலிருந்து தூரமாக இருந்தார். இந்த 40 தலைமத்துவ அம்சங்களைத்தான் இன்றைக்கு என்ன செய்வாங்க, 10 நாள் செமினார் நடத்துவாங்க. 10 நாள் செமினார் அல்ல, 20 நாள் செமினார் அல்ல, 40 நாள் செமினார் வைத்து நடத்தலாம் இந்த 40 அம்சங்கள். ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்தேன் என்றா, உங்களுக்கு தெரியும் தற்காலத்துல எல்லா நாட்டிலையும் எல்லா ஊர்லயும் எல்லா பள்ளிவாசல்லையும் பிரச்சனை. ஏன்? தலைவர்கள் இல்லை. இன்றைக்கு ஊர் வளர்ந்துட்டு சரியான தலைவர்கள் எல்லாம் மௌத்தாயிட்டாங்க. நல்ல தலைவர்கள் எல்லாம் அவங்க உருவாக்கல தலைவர்களை. பிற்காலத்துல இந்த தலைமத்துவத்துக்குரியவர்கள் உருவாக்கப்பட இல்லை. அதனால பிரச்சினை, ஆர்ப்பாட்டம். ஒரு தலைவர் என்பவர் எழும்பி நின்று பேசினா மக்கள் எல்லாம் கேட்பாங்க, இதுதான் தலைவர். ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்பவர் இந்த 20 தலைமத்துவ அம்சங்களை உள்ளடக்கியவர். அதே சமயம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த 20 அம்சங்களை உள்ளடக்கிய தலைவராக இருந்தார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உலகத்தை ஆட்சி செய்த 2 பேர், நாட்டை அல்ல, ஊரை அல்ல, உலகத்தை ஆள்வதற்கு பயன்படுத்திய அம்சங்கள். ஒன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்தார். அடுத்தது துல்கர்னைன் உலகத்தை ஆட்சி செய்தார். நபிமார்களாக உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த முக்கியமான அம்சம்தான் இதை யஜூஜ் மஜூஜுக்கும் துல்கர்னைனுக்கும் என்ன சம்பந்தம்? சகோதரர்களே, உலக முடிவின் 10 அடையாளங்கள் இருக்கிறது. உலகம் அழிவதற்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் இந்த 10 அடையாளங்களும் நடந்ததற்கு பிறகுதான் உலகம் அழி. இந்த 10 அடையாளங்களும் என்ன? இதுல முதலாவது மேற்குல சூரியன் உதித்தல். இன்னைக்கு கேட்பாங்க உலகம் அழிய போகுதான்னு கேட்பாங்க எல்லாரும். பலஸ்தீன்ல அது நடக்குது, இது நடக்குது, உலகம் அழிய போகுதா? உலகம் அழிய போகுதுன்னா இதை படிச்சு கொள்ளுங்க. முதலாவது கிழக்குல உதிக்கக்கூடிய சூரியன் எங்க உதிக்கும்? மேற்கில உதிக்கும். முதலாவது. இரண்டாவது தஜ்ஜால். மூன்றாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குவாங்க, வானத்திலிருந்து இறங்குவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். நான்காவது தான் யஜூஜ் மஜூஜ். நான்காவது என்ன? யஜூஜ் மஜூஜ் நான்காவது. ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது. இந்த மூணும் தான் என்ன தெரியுமா?
மூன்று கிரகணங்கள், சூரிய கிரகணங்கள் ஏற்படும். 3 கிரகணம், கிழக்கில மேற்கில 3 கிரகணங்கள் ஏற்படும். இது 5வது, 4வது, 5வது, 6வது. 7வது துஹான், ஒரு நெருப்பு புகை வெளியாகும். 7வது ஒரு புகை வெளியாகும். 8வது தாபத்துல் அர்த், ஒரு மிருகம் வெளியாகும். அந்த மிருகம் மக்களோடு பேசும். ஒரு மிருகம் ஒன்று வெளியாகும், அது மக்களோடு பேசும். அந்த மிருகம், இது 8வது. 9வது ஒரு நெருப்பு மக்கள் எல்லாரையும் துரத்தும். ஒரு நெருப்பு மக்கள் எல்லோரையும் திரத்தும். எதுவரைக்கும் திரத்தும்? பலஸ்தீனுடைய பூமி வரைக்கும் அந்த நெருப்பு திரத்தும் மக்களை. இதில் முக்கியமானதான் யஜூஜ் மஜூஜ். முக்கியமானதான் என்ன? யஜூஜ் மஜூஜ் என்றால் என்ன? இப்ப இந்த சூரத்துல் கஹஃப்லயும் யஜூஜ் மஜூஜ், குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு விடயம் யஜூஜ் மஜூஜ். யஜூஜ் மஜூஜ் சூரா கஹஃப்ல வந்திருக்குது. இதே போல குர்ஆன்ல 2 இடங்கள் யஜூஜ் மஜூஜ் வந்திருக்கு. முக்கியமாக இந்த யஜூஜ் மஜூஜ கட்டுப்படுத்தியவர் தான் ஹஸரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். யஜூஜ் மஜூஜ் என்ற பெயர் அஜமி பெயர், அரபி பெயர் அல்ல. எப்படி குர்ஆன்ல தாலூத் ஜாலூத் இருக்குதா? தாலூத் ஜாலூத் சூரா பக்கராவுல. இதே போலதான் யஜூஜ் மஜூஜ். யஜூஜ் மஜூஜ் என்ற நெருப்பு, அஜ்ஜத்தின் நார், நெருப்பு என்ன கொழுந்து விட்டு எரிதல், அஜ்ஜத்தின் நார். யஜூஜ் மஜூஜ் அதிகமாக பாயிரத்துக்கு சொல்ற, பாயக்கூடியவங்க. இதுக்கு யஜூஜ் மஜூஜ். இந்த யஜூஜ் மஜூஜ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தில் உள்ள சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினாங்க. இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மகன் வந்தார், யாஃபிஸ். யாஃபிஸுடைய பிள்ளைகள் தான் யஜூஜ் மஜூஜ். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு பிள்ளை இருந்தார், யஜூஜ் யாஃபிஸ். யாஃபிஸுடைய பிள்ளை தான், அதிலிருந்து வந்தவன் யஜூஜ் மஜூஜ். ஆனா அவனோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன யஜூஜ வ மஜூஜ மின் வல்தி ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள் தான் யஜூஜ் மஜூஜ், வேற யாரும் இல்லை, வேறொரு படைப்பு அல்ல. அவங்கள வலவ் அர்ஸலூ லஅஃஸது அலன் நாஸி மஆயிஷஹும், பூமியில விட்டா முழு பேர வாழ்க்கையும் பழுதாக்கி விட்டுருவாங்க யஜூஜ் மஜூஜ். வல யமூத மின்ஹும் ரஜுலுன் இல்லா தரக மின் ذُرِّيَّتِهِ அல்ஃபன் ஃபஸாயிதா. ஒருவன் மௌத்தானா 1000 பேரை வச்சுட்டு போய்த்துருவான். ஒருவனுக்கு பதிலாக 1000, அதுக்கு மேல. وَإِنَّ مِنْ وَرَائِهِمْ ثَلَاثُ أُمَمْ, அவங்களுக்கு பின்னால 3 சமூகம் இருக்குது. தாவில், தாரிஸ், மிஸ்க் என்று 3 சமூகம். இந்த ஹதீஸ் தபரானில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு சஹாபி சொல்றாங்க, யஜூஜ் மஜூஜ் என்றா யாரு? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பினங்களை 10 வகையாக படைத்தார். படைப்பினங்களை இதுல 9 வகையினர்கள் மலக்குகள். 9 வகையினர்கள் யாரு? என்ன, வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, மலக்குடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் தெரியாது. மற்ற ஒரு படைப்பு தான் எல்லா படைப்பு. மீனினம், மனித இனம், ஜின் இனம் எல்லாம் ஒன்றுதான். அந்த மலக்குகள் அல்லாஹ் 10ஆக பிரித்தார். அந்த 9 வகையான படைப்புல அவங்கள 10ஆக பிரித்தார். அதுல 9 பகுதியினர்கள் இரவு பகலாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பாங்க. 10வது பகுதி அல்லாஹ் ரிசாலத்துக்குன்னு வச்சிருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் தூது கொண்டு வரது. மத்த ஒரு படைப்பு இருக்குதானே, அந்த ஒரு படைப்பு அல்லாஹ் 10ஆக பிரித்தார். அதுல 9 படைப்புகள் ஜின்கள். அப்ப ஜின்கள் எவ்வளவு அதிகமா இருப்பாங்க? அதுல ஒன்றுதான் ஆதமுடைய பிள்ளைகள். அந்த 9ல 1.
எவ்வளவு பிரிக்கணும்னு பாருங்க. அந்த மனித படைப்புட 9ல் 1, அந்த 1ல் 9 யஜூஜ் மஜூஜ். அப்ப நாங்க ஒன்றுதான். இது ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடியதை இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார். சரி, யஜூஜ் மஜூஜுடைய படைப்பு எவ்வாறு இருக்கும், அவங்களோட தோற்றத்தை எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுதையும் தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க. சொன்னாங்க, இன்னக்கும் தகூலூன, சொன்னாங்க நீங்க யஜூஜ் மஜூஜோட சண்டை பிடிப்பீங்க, நீங்க சண்டை பிடிச்சு கொண்டே இருப்பீங்க நபி அவங்க சொன்னாங்க. எது வரைக்கும் என்றா யஜூஜ் மஜூஜ் வார வரைக்கும். அவங்களோட அடையாளம் முதலாவது இராதுல் வுஜூஹ், அவங்களுடைய அடையாளம் முதலாவது என்ன தெரியுமா? நீண்ட நீண்ட முகம், அவங்களோட நீளமான முகம், சின்ன முகம் இல்லை. சிகாருல் உயூன், சின்ன சின்ன கண்கள், அவங்களோட சின்ன கண் இருக்கும், நீளமான முகமாக இருக்கும். சஹ்பு ஷிகாஃப், சொன்னாங்க அவங்களோட முடி கருப்பும் சிவப்பும் கலந்த முடியா இருக்கும். எங்கட முடி கருப்பு மட்டும்தானே, அல்லது பானி முடியும்பாங்க. ஆனா யஜூஜ் மஜூஜுடைய முடி எவ்வாறு இருக்கும்? சிவப்பும் கருப்பும் கலந்த முடியாக இருக்கும். அடுத்து சொன்னாங்க, ஒமின் குல்லி ஹதபி யன்சிலூன், அவங்க எல்லா பகுதியாலையும் வருவாங்க, மலைகளால தரையால வருவாங்க. கஅன்ன வுஜூஹும் அல் மஜானில் முதர்ரகா, அவங்களோட முகம் எவ்வாறு இருக்கும் என்றா அடிக்கப்பட்ட கேடயத்தை போல இருக்கும். கேடயம் எவ்வாறு இருக்கும்? கேடயத்துல வளைவு இருக்குமா? கேடயத்துல வளைவு இருக்காது. கேடயம் மாதிரி அப்படி அடிக்கப்பட்டதாக அவங்களுடைய முகம் இருக்கும் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அடுத்தது எப்படி துல்கர்னைன் கட்டிய இந்த ரதும உடைப்பாங்க? அவங்க இன்னும் வரல வெளியே. அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்று சில உலமாக்கள் யஜூஜ் மௌஜூஜ் வந்துட்டாங்க, அதான் இஸ்ரேல் அப்படின்னு எல்லாம் கதையை சொல்லிட்டாங்க. அப்படின்னா யஜூஜ் மௌஜூஜ் வந்தா அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பின்னு ஹதீஸ்ல உங்களுக்கு விளங்கும். யஜூஜ் மௌஜூஜ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும் பொழுதுதான் யஜூஜ் மௌஜூஜ் வருவாங்க. அப்ப இன்னும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கல் யஜூஜ் மௌஜூஜ் வாரத்துக்கு. அப்ப துல்கர்னைன் கட்டின இந்த சத்த, இந்த ரதுமை எப்படி உடைப்பாங்க? யஜூஜ் மஜூஜ் மனிதர்கள், அவங்க அவங்க இந்த உலகத்துக்கு வராம அல்லாஹ் துல்கர்னைனை வச்சு கட்டிட்டான். அல்லாஹ் அவங்க வெளியே வரையலாது, அதுள்ளுக்கு தான் இருக்கிறாங்க. அப்ப அதுள்ளுக்கு சாப்பிடுறாங்க, அதுள்ளுக்கு குடிக்கிறாங்க, வாழ்றாங்க, எல்லாமே நடந்து கொண்டிருக்குது. அப்ப யஜூஜ் மஜூஜ் ஒவ்வொரு நாளும் அந்த அந்த 2 மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரதம் இருக்குது, அதுல ஓட்ட போட முயற்சி பண்றாங்க வெளியே வாரத்துக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சத்த பத்தி சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் தோன்றாங்களாம் வாரத்துக்கு, வெளியே வாரத்துக்கு தோண்டி தோண்டி தோண்டினா அப்படியே மாலை அடையுது. சொல்றாங்க, இர்ஜிஉ, போங்க நாளைக்கு வந்து தோண்டும். அடுத்தண்டு வந்தா இருந்ததை விட அது கடினமாக மாறுது. ஏன்னா அல்லாஹ்வோட உதவியை கொண்டுதானே கட்டினார் துல்கர்னைன் அந்த சத்த ரதும. இப்போ ஒரு நாள் வருமாம், அந்த நாள் சொல்லுவாங்களாம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தோண்டுவோம் வாங்கலாம். என்ன சொல்லுவாங்களாம்? இந்த இன்ஷா அல்லாஹ்வை பத்தி சூரா கஹ்ஃப்ல படிச்சிருக்கோம் நாங்க. நபிமார்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான வார்த்தை. வாழ்க்கையில எவ்வளவு விடயங்கள் எங்களுக்கு திருப்திகரமாக அமைவதற்கு பாவிக்க வேண்டிய வார்த்தை தான் இந்த இன்ஷா அல்லாஹ். யஜூஜ் மஜூஜும் என்ன பாவிப்பாங்களா? இன்ஷா அல்லாஹ்னு பாவிச்சிருவாங்க. பாவிச்சதோட எந்த இடத்துல தோண்டினாங்களோ அப்படியே நிக்கும், அது கடினமாக மாறாது. அடுத்த நாள் திரும்பி வந்து பார்ப்பாங்க, அதே இடத்துல இருக்கும், அன்றைக்கு தான் தோண்டினதோட அப்படியே ஓட்ட வந்து வெளியாயிருவாங்க. அந்த அண்டுதான் வெளியே வருவாங்க யஜூஜ் மஜூஜ். அப்ப இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு. என்ன விளங்குது எங்களுக்கு? நாளாந்தம் இரவு பகல் தோன்றாங்க, அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான் தோண்ட முடியாம. இப்ப யஜூஜ் மஜூஜ் சம்பந்தமா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன விடயம் இது. ஹத்தா இதா ஃபுதியத் யஜூஜ் வ மஜூஜ் வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன். சூரத்துல் அம்பியா
96வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், யஜூஜ் மஜூஜ் அந்த ரதுமை அந்த தடையை துறந்தால் வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன் எல்லா பக்கத்தாலும் வெளியே வரத்தோம். இது உலகத்துல நடக்க போகுது ஒரு காரியம். உலகத்துல எதிர்காலத்துல நடக்க இருக்கக்கூடிய ஒரு காரியம். யஜூஜ் மஜூஜ் இஸ்ராயில் அல்ல, இஸ்ரேல் அல்ல, அல்லது யஜூஜ் மஜூஜ் சைனா அல்ல. துல்கர்னேன் கட்டியதுதான் சைனாவுடைய சுவர் என்று சொல்லிட்டாங்க சிலர், அறிவில்லாம சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அது அல்ல, துல்கர்னேன் கட்டியது சைனாவுடைய சுவரை அல்ல, அவர் கட்டியது. அவர் கட்டியதை துல்கர்னேன் கட்டியது யஜூஜ் மஜூஜ் வெளியே வராம இருப்பதற்காக. பின்னால விளங்கும் உங்களுக்கு. அப்ப குர்ஆன்ல 2 இடத்துல அல்லாஹ் யஜூஜ் மஜூஜ் பத்தி சொல்லியிருக்கிறான். ஒன்று சூரத்துல் அம்பியாவில், அடுத்து சூரா கஹ்ஃபிலே قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض பூமியில குழப்பம் யஜூஜ் மஜூஜுடைய. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இரவு தூங்கி எழும்பி சொன்னாங்களா இல்லையா? ஸைனப் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி அவங்க எழும்பி லா இலாஹ இல்லல்லாஹ் வைலுல் லில் அரப் மின் ஷர்ரின் கத் இக்தரப் அரேபியர்களுக்கு நாசம் உண்டாகிவிட்டது, கெடுதி நெருங்கி விட்டது. ஃபுத்ஹல் யௌமின் ரத்மி யஜூஜ வ மஜூஜ் மிஸ்ல ஹாதிஹி என்று நபி அவங்க தன்னை விரலால அடையாளம் காட்டி சொன்னாங்க. இவ்வளோ துவாரம் ஓட்டே திறந்துட்டாங்க ரதும்ல இருந்து, அவங்களோட தடையிலிருந்து இவ்வளோ ஓட்டேன்னு செஞ்சுட்டாங்க, தொறப்பட்டுட்டு அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதானே கேட்டாங்க ஸல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ் அனுஹுலகு வ ஃபீனா ஸாலிஹூன் நல்லவர்கள் இருக்கும் பொழுதும் நாங்கள் அழிக்கப்படுவோமா? சொன்னாங்க நாம் இதா கஸுரல் ஹபஸ் கெடுதி கூடினால் அழிக்கப்படுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளமிட்டு காட்டினாங்க. இவ்வளோ தோண்டிட்டாங்க, அப்ப தோன்றாங்க, நாலாந்தம் என்ன செய்றாங்க? யஜூஜ் மஜூஜ். இது எங்கட நம்பிக்கை, எங்கட யகீன் எங்களுக்கு இது. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லுவான், யா ஆதம், ஆதமே. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் லப்பைக் வ சஅதைக் வல் கைரு ஃபீ யதைக் என்று சொன்னதோடு அல்லாஹ் சொல்லுவான், ஒரு நரகத்துக்கு அனுப்புங்க உங்களோட படைப்பில் இருந்து எடுத்து. யா அல்லாஹ் யார் அனுப்ப? அல்லாஹ் சொல்லுவான், ஒவ்வொரு 1000த்திலும் 999 பேரை நரகத்துக்கு அனுப்புங்க, ஒரு ஆளை சொர்க்கத்துக்கு அனுப்புங்க. எத்தனை பேரை? 999 பேர் எங்க அனுப்பணும்? நரகத்துக்கு அனுப்பணும். இதெல்லாம் நாங்க கேட்கல, அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு கேட்கல. ஐஸ்ஸல் அம்மா யஃபால், ஏன் யா அல்லாஹ் இப்படி செய்றாய்? இது அல்லாஹ்ட ஆட்சி, அல்லாஹ்ட ஹுக்கும், அல்லாஹ்ட நீதம். இப்ப அந்த நேரம்தான் அல்லாஹ் இவ்வாறு அறிவிக்கும் பொழுதுதான் யஷீபு ஸகீர் சின்ன பிள்ளையுடைய முடிகள்லாம் நரைச்சிடும். அவ்வளவு பயங்கரமான ஒரு கட்டளை. யார் நரகத்துக்கு போறோம்னு தெரியாது. 1000 பேர்ல 999 பேருக்கு நரகம், ஒரு ஆளுக்கு தான் என்ன சுவர்க்கம். இந்த நேரத்துல தான் கற்புல உள்ள பிள்ளை எல்லாம் கீழே விழுந்துரும். அவ்வளவு பயங்கரமான நேரம். மக்கள் எல்லாத்தையும் போதையில பாப்பீங்க. ஒமாஹும் பி சுகாரா, அல்லாஹ்ட அதாப் அண்டைக்கு இருக்கும். யா ரசூலல்லாஹ் அந்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டாங்க சஹாபா. 999 பேர் என்றா அந்த ஒரு ஆள் தப்புறாள் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபிஷிரு நன்மாராயம் பெறுங்க, உங்களதான் ஒரு ஆள். அத்த 999 யஜூஜ் மஜூஜ் என்ன யார அல்லாஹ் நரகத்துல போடுவான்? 1000த்துல 999 பேர் யாரது? யஜூஜ் மஜூஜ் எங்கல்ல ஒரு ஆள் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கெல்லாம் தக்பீர் சொன்னோம், அல்லாஹு அக்பர், சந்தோஷத்துல சஹாபாக்கள். நபி அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துல 3ல் ஒரு பகுதி நீங்க தான் இருப்பீங்க என்றார். 3ல் ஒரு பகுதி என்றார். மத்த 2 பகுதி மத்த எல்லா உம்மத்தும். நாங்க திரும்ப தக்பீர் சொன்னோம், அல்லாஹு அக்பர் என்று. நபி அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்துல அறவாசி இந்த உம்மத்து தான் இருந்தா, மத்த அறவாசி தான் மத்த எல்லாரும், மத்த எல்லா உம்மத்து நபிமார்களுடைய. நாங்க திரும்ப தக்பீர் சொன்னோம். நபி அவங்க சொன்னாங்க, மா அன்தும் ஃபின்னாஸ் இல்லா கஷ்ஷஅரத்தி ஸௌதா ஃபில் ஜில்தி ஸௌரின் அபியத். வெள்ளை மாட்டுல தோல்ல கருப்பு முடி கொஞ்சம் வரும் தெரியுமா?
வெள்ளை மாட்டுல கருப்பு முடி தெரியுமா, அது மாதிரிதான் நீங்க இருப்பீங்க அப்படின்ட்டு. அவ் கஷாரத்தின் பைதா ஃபி ஜில்தி தௌரின் அஸ்வத், கருத்த மாட்டுல கொஞ்சம் வெள்ளை முடி இருக்கும் தெரியுமா, அது மாதிரி கொஞ்சம் பேர் தான் நாங்க, ஆனா சொர்க்கத்து போய்த்துருவோம் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஹதீஸ்ல நபி அவங்க யஜூஜ் மஜூஜ பத்தி சொன்னாங்களா இல்லையா? அப்ப 1000 பேர்ல 999 பேர் நரகம் போறது யாரு? யஜூஜ் மஜூஜ் அப்படின்னாங்க. இது ஒரு ஹதீஸ்ல. இன்னொரு ஹதீஸ்ல, இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினாங்க. இந்த யஜூஜ் மஜூஜ பத்தி சொல்லும் பொழுது சொன்னாங்க, கடைசி காலமாகும் பொழுது அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி அனுப்புவான். இந்த ஹதீஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப இருப்பாங்க. யஜூஜ் மஜூஜ் வரும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க? அப்ப இன்றைக்கு சொல்றாங்களே, அப்ப யஜூஜ் மஜூஜ் வந்துட்டு, பிள்ளை தவறாக விளங்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏச தேவையில்லை, யாரும் தவறுதலா விளங்கிட்டாங்க அவங்க. அல்லாஹ் சொல்லுவான், இன்னி கத் அஹ்ரஜ்து இபாதன் லீ, ஈசா நான் எந்த ஒரு படைப்பொண்டு அனுப்ப போறேன், லா யுதானு லி அஹதின் பிகிதாலிஹிம், அவங்களோட யாரும் யுத்தம் செய்யல, அவங்களோட யாரும் என்ன செய்யலாது. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாரையும் கூட்டி எடுத்துக்கொண்டு ஃபஹர்ரிஸ் இபாதி தூர், தூர் சீனா மலைக்கு எடுத்து போய்த்திரு, தூர் சீனா மலைக்கு என்ன செஞ்சிருங்க, எடுத்து போயிருங்க அப்படின்ட்டு அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஹி அனுப்புவான். அப்ப நபி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க, முஸ்லீம்கள் மூமின்களை கூட்டி எடுத்துக்கொண்டு தூர் சீனா மலைக்கு போய்த்திருவாங்க. தூர் சீனா மன்னம் இருக்கிறா இல்லையா? வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோட பேசின மலை மிஸ்ர்ல இருக்கு. மிஸ்ர் என்றால் சைனா, அதாவது பலஸ்தீனுடைய போர்டர். இது ஒரு ஹதீஸ். அடுத்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நவாஸ் பின் சம்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் யஜூஜ் மஜூஜ் அனுப்புவான், இப்ப உலகத்துக்கு அனுப்புவான். அந்த சத்த அந்த ரதும உடைச்சு வெளியே வருவாங்க. வஹும் மின் குல்லி ஹதபின் யன்சிலூன், எல்லா இடத்தாலே வருவாங்க. இந்த நேரம் பலஸ்தீன்ல ஒரு 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 நதி இருக்கு, தபரியா, சமுத்திரம் ஒன்று, அது பேர் என்ன, தபரியா. இந்த தபரியா சமுத்திரம் கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர் பலஸ்தீன்ல. இப்ப இன்றைக்கு மூணு பார்க்கலாம், தபரியா உருதுன், இங்கால உருதுன், அங்கிட்டு சூரியா, இங்கிட்டு லெபனான், பைசான், நாசிரா, ஜபலு நாஸ், பைசானுக்கும் கனானுக்கும் இடையிலாம் தபரியா என்ன சமுத்திரம் இருக்கு. இந்த தபரியா சமுத்திரம் இருக்குது, இது கிட்டத்தட்ட 23 கிலோமீட்டர். இதனுடைய ஆழம் அகலம் 13 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 44 மீட்டர் ஆழத்துல இருக்கு இந்த தபரியா என்ற சமுத்திரம். இந்த தபரியாவை கடந்து போவார் முதல் யஜூஜுடைய மனிதர். அப்ப எங்களுக்கு விளங்கிட்டு எந்த ஊருக்கு பூர்வாங்க, எந்த ஊருக்கு, பலஸ்தீனுக்கு தான். ஏண்டா இந்த தபரியா என்பது அடுத்த தபரியாவுக்கு பக்கத்து நாடு உருது, இன்றைக்கு பலஸ்தீன், எங்கிட்ட சிரியா, லெபனான், இதுக்கு இடையெல்லாம் தபரியா இருக்கு. அந்த யஜூஜ் மஜூஜுடைய முதல் மனிதன் கடந்து போவான். அப்ப தபரியால தண்ணி இருக்கும். கடைசி மனுஷன் போவான், தண்ணி முடிஞ்சிடும், அவ்வளவு குடிச்சிருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபயமுர்ரு அவாயிலுஹும் அலா புஹைரா தபரியா ஃபயஷ்ரபூன மா ஃபீஹா, எல்லாத்தையும் குடிப்பாங்க. வயமுர்ரு ஆகிருஹும், கடைசி யஜூஜ் மஜூஜ் மனுஷன் போவான். ஃபயகூலுன் லகத் கான பிஹாதி மர்ரத்தன் மா, தண்ணீர் இருந்துச்சேம்மா, நான் கடைசியில உள்ளோம், தண்ணி இல்லை. அவ்வளவு பேரும் பஹரியா தபரியாவை குடிச்சு முடிச்சிருவாங்க. நீங்க பஹரியா தபரியாவை தேடி பாரு. இது பலஸ்தீன்ல உள்ள ஒரு சமுத்திரம், ஒரு ஆறு தான் பஹரியா தபரியா. உருதுன்ல இருந்து ஓடுது, ஜோர்தானாலையும் ஓடுது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அந்த ஹதீஸ்ல சொன்னாங்க, இதை கடந்து போய் ஜபலுல் ஹமர் என்ற ஒரு மலையை அடைவாங்க.
பலஸ்தீன்ல உள்ளதான் ஜபலு ஹமர், அதாவது என்ன புட்பூண்டுகள் மரத்தால் நிறைந்த மலை, அது ஜபலு ஹமர். இந்த இடத்துல வச்சு என்ன செய்வாங்க, கடைசியாக சொல்லுவாங்களாம், பலஸ்தீன்ல வச்சு நாங்க பூமியில உள்ள முழு பேரையும் கொலை செஞ்சிட்டோம். ஏன்னா ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எல்லா மூமிங்களையும் கூட்டிட்டு எங்க போயிட்டாங்க, தூர்சீனா மலைக்கு போயிட்டாங்க. பூமியில உள்ள ஆக்களை கொலை செஞ்சிட்டோம், வாங்க வானத்துல உள்ள ஆக்களையும் கொலை செய்வோம், மலக்குகளையும் கொலை செய்வோம் அப்படிம்பாங்களாம். அப்படின்னு என்ன செய்வாங்களாம், வானத்துக்கு அம்புகள் எய்ய தொடங்குவாங்க. அந்த நேரம் அல்லாஹ் என்ன செய்வான், அவங்களோட அம்புகளை ரத்தம் தோய்ந்ததாக திருப்பி திருப்பி அனுப்புவான். அவங்களுக்கு விளங்குறது, ரத்தம் தோய்ந்த அம்புகளாக திருப்பி திருப்பி அனுப்புவான். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செய்வான், அவர்களை ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்ப தூர்சினா மலையில் இருப்பாங்க. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மாட்டுடைய தலை இருக்குது அந்த நேரத்துல 100 தீனாரோட சிறந்ததாக இருக்குமா, அவ்வளோ பொறுமதி இருக்குமா மாட்டுடைய தலை. என்ன சாப்பிடுறது கொண்டும் இல்லாம தான் மலையில் இருப்பாங்க. அல்லாஹ் அந்த நேரம் தான் இவங்களுக்கு அல்லாஹ் ஒரு பிடரியில ஒரு கட்டி ஒன்று அல்லாஹ் உண்டாக்குவான், நோய் ஒன்று. முழு பேரும் ஒரே அடியா மௌத்தாயிடுவாங்க ஒரே நாள்ல. ரெண்டையும் சொல்லுவாங்களே, இந்த பிரச்சனை எல்லாம் முடியுமா, ஒரு இரவுல முடியும் பிரச்சனை. பிரச்சனை எப்ப முடியும், ஒரு இரவுல பிரச்சனை முடியும். மஹ்தியை பத்தி சொல்றாங்களே, மஹ்தின்னு ஒரு பாட்டு படிக்கிறாங்களே, அது நாங்க படிக்கிற பாட்டு அல்ல, அது எங்களோட விரோதிகள் படிக்கிற பாட்டு. நல்லா விலையை கொள்ளணும். மஹ்தி என்பது, மஹ்தி வந்த ஒரு இரவில் பிரச்சனை முடிஞ்சிரும் இன்ஷா அல்லாஹ். அந்த மஹ்தி ஒளிஞ்சிருக்கும் மஹ்தி அல்ல. மஹ்தி என்பவர் கியாமத்துடைய அடையாளங்களின் கடைசி சின்ன அடையாளம், பெரிய அடையாளம் அல்ல. மஹ்தி வாரது, மஹ்தி வாரது கியாமத்துடைய பெரிய அடையாளம் அல்ல. இது யஜூஜ் மஜூஜ் தான் பெரிய அடையாளம். இன்னும் எவ்வளவு இருக்குது. மஹ்தி என்பது உலக முடிவுடைய சின்ன அடையாளம். இது யஜூஜ் மஜூஜுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பிடரியில் ஒரு கட்டிய கொடுப்பான். கொடுத்ததோட அவ்வளோ யஜூஜ் மஜூஜும் ஒரே அடியா மௌத்தாயிடுவாங்க. மௌத்தான என்ன நடக்கும், பூமி இருக்குமா நார தொடங்கும். அல்லாஹ் என்ன செய்வான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ப தூர்சீனா மலையில இறங்கி பார்த்தா ஒரு ஜான் கூட பூமியில இடம் இல்லை, யஜூஜ் மஜூஜ் மையத்துகளா கிடப்பாங்க. அப்பதான் அல்லாஹ் ஒரு பறவையை அனுப்புவான். அவ்வளோ இவர்களுடைய பிணங்களையும் கொண்டு போய் என்ன செய்யும், அது ஆறுகள்ல வீசிடும். அல்லாஹ் அதற்கு பிறகு மழையை பொழிய வைப்பான். அந்த மழை பொழிஞ்சதுக்கு பிறகுதான் என்ன நடக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு அல்லாஹ் மாற்றுவான். இது யஜூஜ் மஜூஜுடைய சம்பவங்கள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகள் எல்லாம் ஹதீஸ்ல வந்தது. அப்ப எங்களுக்கு யஜூஜ் மஜூஜ் வரும் பொழுது யார் இருப்பாங்க எங்களுக்கு பொறுப்பா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பாங்க. அல்லாஹ் ஒரு நபிய ஒரு தலைவரை வைத்துக் கொண்டுதான் யஜூஜ் மஜூஜ் அனுப்புவான். ஏண்டா நாங்க தடமாறிடுவோம். இன்னைக்கு தலை இல்லாத, தலைமத்துவம் இல்லாத சமூகமா தான் நாங்க உலகத்துல வாழ்றோம். எங்களுக்கு தலைமத்துவம், எங்களுக்கு தலைமத்துவம் இருந்தா இவ்வளோ அழிவுகள் எங்களுக்கு ஒரு நாளும் வராது. தலைவர்கள் அழுது இருப்பாங்க. சலாஹுத்தீன் அய்யூபியுடைய வரலாறை படிச்சு பாருங்க, தலைவர்கள் கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. தலைவர்கள் கண்ணீர் வடிக்கலன்னா தலைவர்கள் இல்லைன்னு அர்த்தம் தான். உலகத்துல தலைவர்கள் இல்ல. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை வைத்திருப்பான். அந்த நேரம் சொல்றாங்க ஹதீஸ்ல தொடர்ந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கினதோட அதற்கு பிறகு அல்லாஹ் பூமியை பார்த்து சொல்லுவான், பூமியே உன்னோட பழங்கள் எல்லாத்தையும் கொட்டுண்டு. அந்த நேரம் தான் ஒரு மாதுளம்பழத்தை ஒரு சமூகம் சாப்பிடுவாங்க. அல்லாஹ் அவ்வளவு பரக்க செய்வான். யஜூஜ் மஜூஜுக்கு பிறகுதான் இது. ஒரு மாதுளம்பழத்தை ஒரு சமூகம் சாப்பிட்டு போட என்ன செய்வாங்க தெரியுமா, கொடையா பிடிச்சிட்டு போவாங்களா. மாதுளம்பழத்துடைய தோல் இருக்குது, அந்த தோலை கொடையாக பிடித்து கொண்டு போவாங்க. ரெண்டாவது, ஒரு மடி பாலை கறந்து அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மடி பாலை கறந்து ஒரு கூட்டமே குடிப்பாங்க. அவ்வளவு பரக்கத். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, மாட்டுப்பால் ஆட்டுப்பாலை கடந்து குடிப்பாங்க. இவ்வாறு இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மனமான காற்று அனுப்புவான். ரீஹம் தய்யிபா. அந்த காற்று என்ன செய்யும்,
மூமிங்களுடைய கக்கத்துக்கு கீழே வந்து அந்த காத்துப்படும். கக்கம் இருக்கே, இது கீழே அந்த காத்துப்படும். அந்த காத்து பட்டதோட அல்லாஹ் எல்லா மூமிங்களையும் எல்லா முஸ்லிம்களையும் அல்லாஹ் மௌத்தாக்கிடுவான். யஜூஜ் மௌஜுக்கு பிறகு அப்ப உலகத்துல யார் மீதமாக இருக்க போறாங்க? மீதமாக இருக்க போறான் கெட்டவங்க மட்டும்தான். நல்லவங்க எல்லாம் மௌத்தாகிடுவான், கெட்டவங்க இருப்பாங்க அப்ப உலகத்துல. அவங்களதான் அதுக்கு பிறகு கொலைகளும் சாராயமும் கூடும், கியாமத் அவங்கள் ஏற்படும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பல ஹதீசுகள் இருக்குது இந்த யஜூஜ் மஜூஜ் சம்பந்தமாக. யஜூஜ் மஜூஜ் சம்பந்தமாக பல ஹதீசுகள் இருக்குது, லேசான ஹதீசுகள் அல்ல. இப்ப இதுல சில லைஃபான ஹதீஸ்களும் இருக்கு யஜூஜ் மஜூஜ் சம்பந்தமாக. இவங்க அழிகிறது சம்பந்தமாக, அல்லாஹ் எவ்வாறு அழிப்பான், சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்கள் இருக்கிறாங்க, யஜூஜ் மஜூஜ்ல எல்லாருக்கும் அல்லாஹ் ஒரு நாள் அழிவை கொடுக்க இருக்கிறான். அழிவாங்க என்ற விடயத்தை நாங்க தெளிவாக பார்த்தோம். யஜூஜ் மஜூஜுக்கு பிறகு உலகத்துல யுத்தம் நடக்காது. அடுத்தது என்ன நடக்காது? யுத்தம் உலகத்துல நடக்குதா இல்லையா? யஜூஜ் மஜூஜோட எங்களுக்கு யுத்தம் செய்யவும் மேலாது. அவங்க வந்ததுக்கு பிறகு உலகத்துல யுத்தமும் நடக்காது. ஆனா யஜூஜ் மஜூஜுக்கு பிறகும் ஹஜ் நடக்கும் உலகத்துல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ல யுஹஜ்ஜன்னல் பைத் வ ல யஅ்தமிரன்ன பஅத குரூஜ் யஜூஜ் வ மஜூஜ். யஜூஜ் மஜூஜ் வெளியே வந்ததுக்கு பிறகு நீங்க ஹஜ் செய்வீங்க, உம்ரா செய்வீங்க. ஹஜ் உம்ரா யஜூஜ் மஜூஜ் வந்ததுக்கு பிறகும் நடக்கும். அடுத்த விடயம் என்ன? சரி, ஜுல்கர்னைன் கட்டின அந்த ரதம் இருக்குது, அந்த தடை யாரும் பார்த்திருக்கிறாங்களா உலகத்துல? உலகத்துல எவ்வளவு விடயங்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, இதை கண்டுபிடிக்கலையா? இது சஹாபாக்கள், ஒரு சஹாபி பார்த்திருந்தார். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னார், ரஅய்து ஸத்த மிஸ்லல் பர்தில் முஹப்பர் யா ரசூலல்லாஹ், அந்த துல்கர்னைன் கட்டின அந்த சத்த நான் கண்ணால பார்த்தேன். அல் முஹப்பர் என்றா கோடு கோடு போட்ட மாதிரி இருந்தது, கருப்பு வெள்ளை கோடு இருக்குது, இதுக்கு முஹப்பர்ங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு போட்டு சொன்னாங்க, ரஅய்தஹு, நீ அதை பார்த்திருக்காய்? அது உண்மையா இல்லையா? அந்த சஹாபி சொன்னதோட நபி அவங்க சொன்ன, நீ அதை பார்த்திருக்காய் அப்படின்றார். இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, சயீத் பின் அபி அரூபா மூலமாக மதீனா வாசிதான் நபியிடத்தில், யா ரசூலல்லாஹ் கத் ரஅய்து ஸத்த யஜூஜ் வ மஜூஜ், அந்த யஜூஜ் மஜூஜுடைய ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இருந்த சத்தை கண்ணால் பார்த்தேன். நபியோட கைஃப ரஅய்த, எப்படி பார்த்தாய்? மிஸ்லல் பர்தில் முஹப்பர் தரீகத்தன் ஹம்ரா வ தரீகத்தன் சௌதா. சொன்னாங்க, ஒன்று சிவப்பு, அப்படியே கருப்பு கருப்பு போர்டர் போடப்பட்டதாக இருந்தது. நபியவங்க சொன்னாங்க, கத் ரஅய்தா, நீங்க அதை பார்த்திருக்கீங்க அப்படின்னா. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு சஹாபி பார்த்திருந்தா, அதுக்கு பிறகு யாராவது இதை முயற்சி பண்ணலையே அதை பார்க்கறதுக்கு? இஸ்லாமிய ஹிலாஃபத் 1400 வருடமா வந்திருக்குது. இதுல இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுறாங்க, ஒரு ஹலீஃபா வந்தார், வாசிக் பில்லா என்று. அப்பாசிய ஹிலாஃபத்துல ஹிஜ்ரி 227க்கும் 232க்கும் இடையில. ஹிஜ்ரி 227 என்ன, 842ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 237க்கு 27க்கு 36க்கும் இடையில் ஒரு ஹலீஃபா வந்தார், வாசிக் பில்லா. இவர் இந்த ஆச்சரியமான இடங்களை தேர்றாள். இவர் எப்படி? வலீத போல. வலீதுக்குரிய விடயம் என்ன தெரியுமா? வலீத் என்ற தலைவர் வந்து கட்டிடத்துல முக்கியத்துவம் செலுத்தினார். ஹஜ்ஜாஜ் கொலையில முக்கியத்துவம். ஒவ்வொரு தலைவர், கெட்ட தலைவர்களிடம் ஒவ்வொரு வித்தியாசமான சிறப்பம்சங்கள் இருந்தது. காலையில எழும்பினா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்துல காலையில எழும்பினா கேட்பாங்களா, இன்னைக்கு யார் கொலை செய்யப்பட்டாங்க? அவ்வளவு கொலை ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். வலீதுடைய காலத்துல காலையில் எழும்பினா என்ன பில்டிங் கட்டி வச்சிருக்கானோ, ஏண்டா மஸ்ஜித் அக்ஸாவுடைய டோம கட்டினது யாரு? வலீத் தான். திமிஷ்க் பள்ளிய கட்டினார் வலீத் தான். கட்டிடங்கள் கலையில முக்கியத்துவம் செலுத்தினான் வலீத். இதே போல இந்த வாசிக் பில்லா என்ற தலைவர் வந்து ஆச்சரியமான விடயங்களை தேடுறதுல என்ன, இதுல என்ன செய்யறாரு? வாசிக் பில்லா ஒரு படையொண்ட அனுப்புறாரு, இதை தேடிட்டு வாங்க.
அப்ப தேடி 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 போறாங்க. அந்த ஊரா ஆட்சியாக தேடி தேடி போறாங்க. போனா ஒரு கட்டிடத்தை காண்றாங்க. 2 மலைக்கு இடையில இரும்பும் செம்பும் கலக்கப்பட்டு அது இடப்பட்டிருக்கு. அந்த ரதம் அதுக்கு பெரிய ஒரு வாசல் உண்டு. அந்த வாசல்ல பூட்டும் போடப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, அதுக்கு மேல ஏறவும் மேலாது. அந்த மலைக்கு மேல ஏறவும் முடியாது. சொல்றாங்க அவங்க பகதாதில் இருந்து போய் அந்த இடத்தை தேடுறது 2 வருடம் போச்சு. 2 வருடத்துக்கு போற அந்த இடத்தை கண்டுபிடிச்சாங்க. சொல்றாங்க இமாம் இப்னு கதீர் ரஹிமஹுல்லா, பெரும் ஆச்சரியமான விடயங்கள் எல்லாத்தையும் அந்த இடத்துல அவங்க பார்த்திருக்கிறாங்க. மக்கள் இருக்குது தெரியும், ஆனா இதுதான் இன்றைக்கு உலகத்துக்கு தெரியாது. இதுதான் இன்றைக்கு சேர்க்கை என்ன எவ்வளவு விடயங்கள் இருக்குது. கமரால போட்டு பார்க்கலாம், பிளைட்டுகள் போகுது, செயற்கை சந்திரன் இருக்குது, இதுல பார்க்கலாதா? அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறார். மறைச்சு வச்சு ஏன்னா யஜூஜ் மஜூஜுக்கே உடைச்சு வெளியே வரையலாது. யஜூஜ் மஜூஜுக்கு என்ன செய்யலாது, உடைச்சு வெளியே வரையலாத அளவுக்கு. அப்ப எங்கட காலத்துல சொல்றாங்களே சைனாவுடைய சுவர் அரிக்குமோ துல்கர்னைன் கட்டினது இல்ல. சைனாவுடைய சுவரு துல்கர்னைன் கட்டியது அல்ல. ஏன்னா சைனாவுடைய சுவருக்கும் துல்கர்னைன் கட்டின அந்த சுவருக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. துல்கர்னைன் கட்டினது யஜூஜ் மஜூஜுக்கு எதிராக. ஆனா சைனாவுடைய சுவர் கட்டினதுக்கு மற்ற ஊர் மக்கள் நுழையாம இருக்கிறது. 2வது யஜூஜ் மஜூஜுக்கு கட்டப்பட்ட அந்த சத்து கட்டினது துல்கர்னைன் இரும்பாலையும் செம்பாலையும். ஆனா சைனாவுடைய சுவர் கட்டப்பட்டது கல்லால தானே, கல்லும் சீமந்தியும் தானே. 2வது வித்தியாசம். 3வது யஜூஜ் மஜூஜுக்கு கட்டின அந்த ரதம் இருக்குதானே தடை, 2 மலைக்கு இடையில கட்டினார் துல்கர்னைன். ஆனா சைனாவுடைய சுவர் 2 மலைக்கு இடையில இல்லையே, அது மலைகள்ல தரைகள்ல அப்படி போய்கொண்டே இருக்குது அந்த சுவர். அது கிழக்கு சைனாவிலிருந்து மேற்கு சைனா வரைக்கும் 1000 மைல்கள் தூரம் அந்த சுவர். இது அப்படி அல்ல, இரும்பு செம்பால கட்டப்பட்ட சுவர். 3வது வித்தியாசம். 4வது வித்தியாசம், யஜூஜ் மஜூஜுடைய அந்த சுவரை அல்லாஹ் நாடினா மட்டும்தான் கடைசி காலத்துல உடைக்கலாம். ஆனா சைனாவுடைய சுவர் எத்தனையோ தரம் உடைஞ்சு உளுந்து திரும்ப கட்டப்பட்டதுல எங்களுக்கு தெரியும் சைனாவுடைய சுவர். இந்த 4 வித்தியாசங்களும் இருக்குது. அப்ப சைனாவுடைய சுவர் அல்ல, யஜூஜ் மஜூஜ் கட்டிய அவர்களை தடுப்பதற்காக துல்கர்னைன் கட்டிய அந்த இது இருக்குதே சுவர் ரதும். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாத்து வைத்திருக்கிறான். அப்ப எங்கட கடமை என்ன? எங்களுக்கு யஜூஜ் மஜூஜ் யுத்தம் எல்லாம் செய்யல, நபி அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்தை வைத்துதான் அல்லாஹ் இந்த என்ன யஜூஜ் மஜூஜ் ரதும் அல்லாஹ் காட்டினான். இன்ஷா அல்லாஹ் கடைசி காலங்கள்ல தான் அவங்க வெளியே வருவாங்க. அப்பொழுது அல்லாஹ் வரும் பொழுது ஒரு நபியை வைத்திருப்பான். அவங்க தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டுவாங்க. அதுதான் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான விடயம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஏனைய கியாமத்துடைய அடையாளங்கள் 9ஐயும் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். ஹஸ்ரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமத்துவத்தை பார்த்தோம், 20 அம்சங்களை. இதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் காணப்பட்ட 20 தலைமத்துவ பண்புகளை பார்த்தோம். இதே போல தெளிவாக யஜூஜ் மஜூஜ் என்றால் யார், குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒரு முக்கிய விடயம் என்பதால தெளிவாக பார்த்தோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைவான விடயங்களை நம்பி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த ஓதின ஆயத்துகளை ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قالوا يا ذا القرنين إن يأجوج ومأجوج مفسدون في الأرض فهل نجعل لك خرجا على أن تجعل بيننا وبينهم سدا
قال ما مكني فيه ربي خير فاعينوني بقوة أجعل بينكم وبينهم ردما. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.